சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பலமுறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். ஒன்று, சாதிவாரி கணக்கெடுப்பை யார் நடத்த வேண்டும் என்பது முக்கியமான கேள்வி. அது மத்திய அரசுக்குத்தான் அதில் பொறுப்பு இருக்கிறது. சென்சஸ் எடுப்பது மத்திய அரசின் கடமைதான். எனவே வரவிருக்கிற காலத்தில் அவர்கள் சென்சஸ் ஜாதி அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இவர்கள் வீம்புக்கு மாநில அரசு ஏன் எடுக்கக்கூடாது என்கிறார்கள். மத்திய அரசோடு நட்பு வைத்திருக்கிறவர்கள் ஏன் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்ல தயங்குகிறார்கள். நாங்கள் மாநில அரசு எடுக்கிற வாய்ப்பு இருந்தால் மாநில அரசும் எடுக்கட்டும் என்று சொல்லுகிறோம். பீகாரிலே மாநில அரசு அப்படி எடுத்தது. ஆனால் அதை மத்திய அரசு ஒரு சர்வே என்கிற அடிப்படையில் தான் அதை மதித்ததை தவிர அதை ஒரு கணக்கெடுப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாநில அரசுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் செய்வதற்கு பயன்படும், அவ்வளவுதான். ஆகவே சென்சஸ் என்பதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதை செய்கிற அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான், ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது. அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது என்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். இது இரண்டாவது. மூன்றாவது, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு காலங்காலமாக நடந்து வருகிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை எஸ்சி எஸ்டிக்கு பொருந்தாது. ஏனென்றால் ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஒவ்வொரு சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி அந்த விவரங்கள் இருக்கின்றன அரசுக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 78 சாதிகள் இருக்கின்றன என்றால் ஒவ்வொரு சாதியிலும் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரம் இருக்கிறது. ஓபிசி சாதிக்கு தான் அந்த புள்ளி விவரம் கிடையாது. பொதுவாக ஓபிசி என்ற பட்டியல் உண்டே தவிர ஒவ்வொரு சாதியும் எத்தனை லட்சம் பேர் அல்லது எத்தனை கோடி பேர் என்கிற கணக்கு கிடையாது. ஆனால் எஸ்சி பட்டியலில் பறையர் எவ்வளவு, தேவேந்திரகுல வேளாளர்கள் எவ்வளவு, அருந்ததியர் எவ்வளவு, இதர சாதிகள் எவ்வளவு என்கிற புள்ளி விவரம் இருக்கிறது. அவர் என்னை ஒரு தலித் அமைப்பின் தலைவர் என்கிற அடிப்படையிலே திரும்ப திரும்ப இந்த கருத்தை சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் நான் இந்த கோரிக்கை வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவருடைய பார்வையில் பார்த்தால் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். பொதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது என்கிற புரிதலில் நாங்கள் அதை சொல்லுகிறோம். ஆகவே இவர் மத்திய ஒன்றிய அரசோடு உறவில் இருக்கிற போது ஒன்றிய அரசிடம் சொல்லி அதை சாதிக்க வேண்டியது தானே. ஏன் இதுவரையில் ஒன்றிய அரசிடம் அந்த கோரிக்கை அவர் வைக்க தயங்குகிறார்? அவருக்கு இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.